வடை சூடா இருக்கா? 2 வடை கொடுங்களேன் சாப்பிட. பார்க்க ஒரு பெரிய பூட்டு மாதிரி இருக்கும், பூட்டெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன எண்ணெயை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம மொபைல் டாக்டர் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அது கிவ்அவே ஒன்று இது மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே தராங்க. நம்ம கள்ளக்குறிச்சி அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சிஎஸ் மொபைல் கேரா. ஸோ நம்ம ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக ஒட்டியிருக்குன்றது அவங்கள ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு ஒரு சில கண்டென்ட் வந்து இன்றைக்கி ஒரு ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு இந்த சாண்டே கூப்பிட்டாச்சு. வெல்கம் பேக் ஜி ஃபேம் அண்ட் குட் மார்னிங். என்னடா எத்தனை மணி ஆகுது அப்படின்றத பார்க்குறீங்களா? ஸோ எஸ் கைஸ், நேற்று நம்ம vlog வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் சம்பவம் நடந்துருச்சு. அது வேறு ஒன்றுமே இல்லை. நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஷூட்டில் தான் இருந்தோம். வெள்ளிமலை மேலே போய்ட்டு ஒரு கோயில் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு, ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கூட மொபைல் டாக்டர் இருந்தார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷூட்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு வந்துவிட்டோம். ஒரு 7:30 மணி போல் எனக்கு மேலே போயிட்டு வந்ததால் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பனி. ஸோ அந்த பனி இருந்ததால் ஒரு நல்ல என்ன சொல்கிறது, அந்த பனிக்காற்றெல்லாம் உள்ளே இழுத்து மூக்கு பயங்கரமாக அடைப்பு. ஸோ நான் என்ன பண்ணேன், வரும்போது எல்லாம் நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு எல்லோரும் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இடத்துல நம்ம வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறம் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கே அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ எங்கே அப்படின்னா மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது. ஆமாம், வீட்டுக்கு வந்தேன். டோல்கேட் போனேன். நேராக வீட்டுக்கு வரல, நேராக டோல்கேட் போனேன். டோல்கேட் போய்ட்டு ஒரு 1/2 kg பலாப்பழம் வீட்டுக்கு வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே உக்காந்தது தான். தலை வின்னு பயங்கரமான பெயின். என்னன்னே தெரிலைங்க. சரி மாத்திரை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு கூட சாப்பிடவே இல்லை, அப்படியே மாத்திரை சாப்பிட்டேன். ஸோ நேற்று நைட்டு படுத்தவன் தான் சடனாக கண்ணு முழிச்சிச்சு. பார்த்தேன் வீட்டில் என்னடானா ஆஃப்லைன் கிச்சனில் இருக்குது, பிள்ளை மொபைல் தூக்கி நோண்டிகிட்ருக்கு. நான் ஏதோ 7:30 8 மணிக்கெலாம் படுத்துட்டேன். ஸோ ஏதோ மணி 11:30 12 மணி ஆகுது போல் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நான் டைமே பார்க்கல, மொபைலும் கையில் எடுக்கல, பிள்ளைங்க கூட சேர்ந்து விளாண்டுட்ருக்கேன். ஆஃப்லைனுக்கா செம்ம டென்ஷன். இப்போ இவ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ என்னாச்சு உனக்கு, எதுக்கு ஒரு டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது தான் எனக்கு தெரியுது. மணி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 3:30 மணி ஆகுது, பிள்ளையும் தூங்கவே இல்லை. இது என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கும் பயங்கர ஷாக்கு. பார்க்குறேன், நானுமே சாப்பிடவே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நடுவில் சொல்கிறாங்க. வந்து அவ்வளோ தடவை ஒன்று எழுப்பினேன், எந்திரிச்சியாடா நீ அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி ஓகே, இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் இப்போ உட்காந்து மொபைல் நோண்டிட்டு நேற்று எடுத்த விலாகெல்லாம் மார்னிங் டைமில் உட்காந்து ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ முக்கியில் இறங்கியிருக்கோம். ஸோ இப்போ எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வண்டியை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வார்ம் அப்பில் விட்டுருவோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இருங்க சூப்பர். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சென்டர் ஸ்டாண்ட் தான் போட்டிருக்கேன், பிகாஸ் சைடு ஸ்டாண்ட் போட்டிருந்தா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ சிம்பிள் தாங்க. புது மாடல் BS6 எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், சிங்கிள் டேப் பண்ணி கொடுத்துட்டா போதும். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். என்னடா வீல் சேர்த்து சுற்றுது. எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கடா கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து உளுத்த வடை காலாங்கத்தால் எந்த ஒரு டீ கடைக்கு போனாலும் உளுத்த வடைன்றது சூப்பராக சுட இருக்கும். அதனால் இந்த டைமில் கிளம்புறோம். இப்போ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக எவ்வளோன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:44 ஆகுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். என்னடா வண்டி இப்படி ஆடுது, இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஆடுறது தெரியுதா? நல்ல வைப்ரேஷன், மொத்த வண்டியுமே ஆடுது சென்டர் ஸ்டாண்ட் போட்டு பண்ணதால். எனிவே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக டீ கடைக்கு போகலாம். டீ கடைக்கு போய்ட்டு குடுன்னு டீ கீ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி vlogs பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா மாதிரி கொடுங்க, ரெகுலராக பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே வாங்க இப்போ டீ கடைக்கு போய்ட்டு வடைகிட்ட சாப்பிட்டுட்டு ரிட்டன் வருவோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட vlog கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே ஜி ஃபேம், ஸோ வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்பியாச்சு. நேராக எங்கடானா நம்மளுடைய டீ கடைக்கு தான். ஸோ தெருவெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு போடலை. என்ன தான் சொல்கிறதோ, கிம்பலோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. நல்லா கடமுடான்னு பள்ளத்தில் விட்டு தான் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த டீ கடைக்கு போகிறதுன்னு தெரில. டோல்கேட் போகலாமா, டோல்கேட் போகலாமா, இல்லை வேறு எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி டீ கடையை நம்ம தேட வேண்டியிருக்கு. ஸோ வாங்க பார்ப்போம் எப்படின்னு. ஏதாவது எந்த டீ கடை இருந்தாலும் போயிட வேண்டிதான். டிஃபன் சூப்பரான டீ கடைக்கு வந்து இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ வடை சூடாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். என்ன வடை சூடாக இருக்கா? 2 வடை கொடுங்களேன் சாப்பிட. கைஸ், மொரட்டுத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா 2 வடை வாங்கியிருக்கோம் அண்ட் ஒரு டீ. இது வந்து நம்ம வீடு பாருங்கள், அந்த பாலத்துக்கு அந்தாண்ட இருக்குது. அப்படியே நம்ம இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கிறோம்.
இதில் எனக்கு ஒரு பிடிச்ச சின்ன விஷயம் என்னென்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப்பில் அப்படியே கேமரா திரும்பிக்கும். ஸோ அதில் ஒரு மெயினான ஒரு பெனிஃபிட் என்னென்னா நமக்கு குவாலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நடுராத்திரி எழுந்திரிச்சு டைம் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆனவங்க எத்தனை பேருன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். சரி வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம். ஓகே ஜி ஃபேம்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து இப்போ பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நம்ம கிளம்புவோம். இந்த டிஜே பாக்கெட்டில் எனக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆடுதா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இந்த மண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆடுதில்ல. ஸோ இது நான் எந்த பக்கம் திருப்பினாலும் இப்படி இருக்கா, பிகாஸ் 3 ஆக்சஸ் கிம்பல் இதில் வந்து நம்மளுக்கு இருக்குது. இதில் இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாக்கெட்டில் இப்போ நான் டக்குன்னு vlog எடுக்கிறேன், முடிச்சிட்டேன், டக்குன்னு பாக்கெட்டில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், மண்டை மட்டும் இப்படின்னு திரும்பிடும். பிறந்த குழந்தை மாதிரி தான் இது. ஸோ வளர வளர சரியாயிடுமான்னு கேட்டால் இல்லை, இவன் பிறந்த குழந்தையாகவே தான் இருப்பான். இவனை ரொம்ப பத்திரமா தான் பார்த்துக்கணும். இப்போ வண்டி எடுப்போம், நேராக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகலாம். பிகாஸ் நான் மட்டும் நைட்டில் முடிச்சில்லை, என் பொண்ணு இன்னும் நைட்லேருந்தே தூங்கலை. இப்போ நான் கிளம்பி வந்து வெளிச்சமே ஆகிட்டு இருப்பா, அப்பா வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பில் இங்கே வந்தேன். அது இன்னும் மொபைல் நோண்டிகிட்டு இருக்கு, தூக்கமே அதுக்கு வரலை. இல்லை நான் தூங்கி 3:30 மணிக்கு தான் நைட்டு எந்திரிச்சதால அது தூங்கி எந்திரிச்சிருச்சா அதுவும் என்னன்றதும் எனக்கு புரியல. ஸோ போயிட்டு இப்போ லல்லியை வேறு பார்த்துக்கணும். பிகாஸ் ஆஃப்ரின் தூங்குது, பையன் தூங்குறான், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. நாள் ஃபுல்லாக வீட்டில் வேலை பார்க்குறாங்களே, அதனால தான். சரி வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு போகலாம். மறுபடியும் வெளியே கிளம்பும்போது இன்றைக்கி ஏதாவது கண்டென்ட் ஷூட் பண்ணணும். நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு பியூட்டி நேச்சுரல்ஸ் ஃபேஸ் பிரைட்னிங் க்ரீம் இருக்குது, ஃபேஸ் பிரைட்னிங் பவுட்ரு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நம்ம வந்து சேல்ஸ்க்காக வைக்க போகிறோம். ஸோ அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது. வித்தின் 4 டேஸில் வந்து டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியுது ப்ரோ. டேனிங்லாம் பக்காவாக ரிமூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், இல்லைனா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், எனக்கு அந்த பவுட்ரு வேணும் ப்ரோன்னு. 349 தமிழ்நாடு ஃபுல்லாக வித் டெலிவரியோடய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜி ஃபேம். ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 7:30 சம்திங் ஆக போகுது. ஸோ இதுதான் நம்ம டிஜேவுடைய ஒரு ப்ரொடெக்டர் கேஸ் மாதிரி இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ளே வச்சுக்கலாம். இந்த ஹெட்டு வந்து ஆடும்ல, அது ஆடாமல் இருக்க. ஸோ ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் இந்த இடத்துல இருக்கும், ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து வித்தியாசமாக ஒரு மாதிரியான ஒரு லெதர் ஃபினிஷ் ஆனால் பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி தெரியுது. சுரண்டுனா லெதர் எடுத்துக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இது எந்த ஒரு லெதரும் கிடையாது. இப்படி இழுத்து போட்டு கட்டிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து டோல்கேட்டுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா தலைவர் வந்திருக்கிறாரு. ஸோ டீ வாங்கிட்டு இருக்கிறாரு. சாரி, டீக்கு காசு கொடுத்துட்ருக்காரு. டீ ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே வச்சுருக்குறோம், ஓகேவா? ஸோ 2 டீ. என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம யூடியூப்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்மளோட சேனலில் போடுறதுக்காக. ஸோ அதோட ஷூட்டுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூட்டி, பைக்கு, காரு இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட்டு ஒவ்வொரு வீட்லையும் இருந்தாகும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும் இது என்ன ப்ராடக்ட்னு. இருந்தாலும் அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போதைக்கு டீ சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு என்னென்னு சொல்லி முடிவு பண்ணலாம். ஸோ ஒரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ரிவ்யூக்காக ஷார்ட்ஸில் எடுக்கிறதுக்காக ஒரு வீடியோ கண்டென்ட் எடுக்க வந்தோம். பார்க்க ஒரு பெரிய பூட்டு மாதிரி இருக்கும். பூட்டெல்லாம் கிடையாது, நம்ம டயருக்கு காற்றடிக்கிறது, போர்ட்டேபிள் காற்றடிக்கிற மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு 850 ரூபா சம்திங் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் வேணால் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இருக்கும். வேணால் நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காருக்கு, சைக்கிளுக்கு, பைக்குக்கு, ஃபுட்பாலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிச்சிக்கலாம். PSIயில் கன்வெர்ட் பண்ணி நல்லாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிடுங்கி விட்டேன். ஃபுல்லாக பிடுங்கிட்டு நான் ஃபுல்லாக ஏற்றும் போது வித்தின் 1.5 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் சார்ஜ் ஏற்றி விட்டுருச்சு. ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம இது ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஒரு டைம் அடிக்கலாம், ஒரு 1.5 டைம் அடிக்கலாம், அவ்வளோதான். நான் வச்சிருப்பேன் திரும்பி அடிப்பேன் அப்படின்னா இல்லை, பேட்டரி எம்ஏஹெச் கம்மி தான். அப்படின்றதால ஒன்றுமே பண்ண முடியாது இதில் நம்ம. அதர்வைஸ் இதில் மேட் இன் சைனா அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் அடிச்சிக்கலாம் அப்படின்ற லோகோவோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இதில் வந்து இருக்குது. ஸோ கார் ஏர் பம்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 850 or 900 சம்திங் நான் வாங்கினேன் ப்ராடக்ட். இது உங்களுக்கு என்ன வாங்கிக்கிங்க. ஆனால் என்ன ப்ரோ பேட்டரி பேக்கப் தான் பெருசாக இல்லை, இதை வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சிங்கிறது டெய்லி 10 தடவை வர போகிறது இல்லை, காற்றுன்றது ஒரு தடவை தான் குறைய போகுது. ஸோ 1 டைமுக்கு நம்ம அடிச்சுக்கிட்டா போதும். பைக்குக்கு, சைக்கிளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே. கார் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த இது வாங்குறது வேஸ்ட்டு. பிகாஸ் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 2.5-3 நிமிஷம் தான் ஓடுன்னு நினைக்கிறேன். அந்த கேப்புக்கு நீங்கள் 4 டயருக்கும் அடிக்க முடியுமாலாம் இல்லை. ஏதாவது ஒரு டயருக்கு காற்று கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்படி நம்ம இதை அடிச்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இது. அதனால் உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. பிராண்டடாக இன்னும் போனீங்கன்னா பேட்டரி பேக்கப் மேபி அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. அடுத்து நானும் தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்லாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
யாருப்பா அந்த தலைவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. யாருமே கிடையாது. கேமரா கொடுங்க பாய். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன என்னையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இவர் தான் மொபைல் டாக்டர். நம்ம இப்போ கடையில் இப்போ அட்மிஷன் வேறு போயிட்டுருக்குல்ல. ஸோ நம்ம மொபைல் டாக்டர் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா பேசிக் டு சிப் லெவல் வரைக்கும் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது கிவ்அவே ஒன்று, இது மைக்ரோஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே தராங்க. இவங்களோட அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். 30 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ லிமிடெட் சீட்டு தான். ஆல்ரெடி 3 புக்கிங் ஆயிடுச்சுல. ஸோ இன்னும் 27 சீட் அவைலபிளாக இருக்குது. உடனடியாக புக் பண்ணிக்கோங்க. நம்ம கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாப்பில் இருக்கல பஸ் ஸ்டாண்டு, சேலம் ரோட்டுக்கு திரும்பினீங்கன்னா நல்லி சில்க் ஹவுஸ் இருக்கும். திரும்பின உடனே நல்லி சில்க் ஹவுஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். இல்லைனா நேரடியாக கூட நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த கண்டென்ட்லாம் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு குடுன்னு வருவோம். நைட் வரைக்கும் vlog கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் தட்டி விடுங்க. என்ன மாதிரி கண்டென்ட் உள்ள உங்களுக்கு வேணும், இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏதாவது நம்மளுக்கு சொல்லுங்கள். அந்த கண்டென்ட்டை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறோம் அண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே. ஸோ லவ் யூ ஆல். ஸ்டே டியூனாக இருங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைசர் மாற்றிருக்கோம். ஸோ மாற்றினா தான் நான் வீடியோ எடுக்கல, ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இன்ஸ்டாகிராமில் சேம் ஜஸ்ட் கலாட்டான்னு சர்ச் பண்ணுங்கள். அண்ட் இப்போது இங்கே என்ன வந்திருக்க கையில் என்ன ஒரு மாதிரி ஸ்க்ரீன் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கள்ளக்குறிச்சி அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சிஎஸ் மொபைல் கேரா பிஎஸ் மொபைல் கேர். பிஎஸ் மொபைல் கேரில் ஷாப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம டிஜே அந்த பெருசாக பேனர் பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாக தெரியுதா. இதில் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து நம்ம கிம்பலுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேமராவுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ஒட்டணும். குட்டியாக துண்டு இங்கே இருக்கும், காட்டுறோம் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஸோ நம்மளோட ஃபோனுக்கு மொபைலுக்கு ஒட்டணும். கேமரா இதில் இன்னும் 6 பீஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுது ஆக்சுவலாக இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இது இன்னும் ஒட்டி முடிக்கல. அதுக்குள்ளே இங்கே கட் பண்ணி வச்சாச்சா. இது ஒன்று இருக்குது. 1 2 3 4 5 இங்கே ஒன்று 6ஆவது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை போகும்போது நம்ம எடுத்து வண்டியில் வச்சுக்குவோம். அப்பப்போ நமக்கு அது யூஸ் ஆகும். இது நம்மளுடைய அந்த கேஸ் கிம்பலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பிஎஸ் மொபைல் கேர் கள்ளக்குறிச்சியில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டான அப்டேட்ஸ் வந்து நிறையா வரப்போகுது. தனியாகவே ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் வேறு யாரும் இல்லை, எல்லாம் நம்ம நண்பர்கள் கிடையாது. ஓகேவா? ஏதோ பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறான் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இப்படியே நான் சொல்லிடுறேன். இப்போ உள்ள சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து முடிச்சுட்டு வருவோம். ஓகேவா? ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்கிறாங்க. ஸ்மார்ட் வாட்ச்சு அண்ட் பட்டன் கீபேடு, நெக் பேண்டு, ஏர்பட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்குது. ஓகே. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? லெட்ஸ் கோ. இப்போ உள்ளே வந்து சம் டெக்னிக்கல் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு, எலக்ட்ரிக்கல் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம். பாய், இது எதுக்கு மிஷின்? இது பிரிண்டிங்க்கு. இதில் வந்து நம்ம டிஷர்ட்டு அப்புறம் பவுச்சு, அப்புறம் வந்து நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் தான் நம்ம இந்த மிஷினில் தான் நமக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க. நம்மளோட டிஜே கேமராவுக்கு, உங்களோட வண்டிக்கு, பைக்குக்கு எதுக்கு வேணாலுமே கட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால் எது வேணாலும் உங்களுக்கு கட் பண்ணி கிடைக்கும். ஸோ நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஓகேவா? ஓகே. ஓ சூப்பர். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம கிளம்பி. ஸோ நம்ம ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து எவ்வளோ சூப்பராக ஒட்டியிருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ பேக்கில் இந்த சைடில் மட்டும் வரும், கீழே வராது, மேலேயும் வராது. ஸோ இந்த சைடில் வரும். ஸோ பக்காவாக நம்ம ஒட்டியாச்சு. ஸோ இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஒட்டணும் அப்படின்றத உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இது வந்து எங்கே ஒட்டணும் அப்படின்னா நம்ம கள்ளக்குறிச்சி பிஎஸ் மொபைல் கேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும். இப்போ பிஎஸ் மொபைல் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க. அண்ணா நகரில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அப்படி ரைட்டு கட் பண்ணுவோம், லெஃப்ட் கட் பண்ணுவோமா. கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அண்ணா நகர் நோக்கி போகும்போது இவி பில் ஆஃபீஸ் கட்டுவோம்ல, அதை தாண்டி அண்ணா நகர் உள்ள தெருவுக்குள்ளே அப்படி வளைஞ்ச உடனே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் ஒன்று இருக்கும். அந்த பாருக்கு பக்கத்தில் பிஎஸ் மொபைல் கேர்னு இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஷர்ட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்டையும் டிஷர்ட் இருக்குது. நீங்களே கூட கிளாத் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது எந்த மாதிரி கிளாத்தில் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே நம்மளோட மொபைல் இருக்குது. ஓகே. ஸோ இது நம்மளுடைய கேஸு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹோலி லைன் மைக்கு. ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்லேயே இந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக இதோட யூசர் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். நம்ம கம்பெனியில் நம்ம வண்டிக்கு கூட வந்த ஸ்டாக் வைசர். ஸோ ஸ்டாக் வைசர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ அதை கழட்டியாச்சு, புதுசு நம்ம போட்டோம் ஸ்டாக்கு. ஸோ இது எப்படா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இது நம்ம வந்து இப்போ தான் காலையில் மாற்றணும். ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுசுகி பர்க்மேன் வச்சுருக்கீங்கன்னா நான் முதல்ல என் வண்டியில் மாட்டியிருக்கிற லுக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா
கார்ட்டில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 3 ஆயிடுச்சு. நொங்கு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். ஸோ நொங்கு இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நொங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 10 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் கொடுங்கன்னேன். ஸோ 100 ருபீஸ்க்கு 12 பீஸாக நமக்கு போட்டு கொடுத்தாங்க. நல்லா இருக்குல்ல? இதுலேருந்து எடுத்து நான் சாப்பிட போகிறேன். உள்ளே போய் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடுவோம். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடுவோம். பிள்ளைங்க கத்திகிட்டு இருக்காங்க. இங்கே தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காங்க? தாரியா இங்கே வா இங்கே வா. என்ன பண்ணுற? நைஸாக வருது பாருங்க அங்கேருந்து. என்ன பண்ணுற? உன்னை வந்து பார்க்குறேன் இரு. கைஸ் இப்போ பாருங்களேன் என்ன பண்ணிகிட்ருக்க? இது கேமராப்பா. கேமரா காட்டணுமா? இங்கே வா. எல்லாருமே வந்து எல்லோரும் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. லல்லி காட்டுங்கன்னாங்க. நீ தானே லல்லி பெருசாகிடுச்சா? எப்படி மூஞ்சிலாம் வேர்த்து இருக்கு பாரு. வேர்த்து இருக்குது. எதுக்கு இப்படி விளாட்ற வேர்த்து? சரி விடு, வீட்டில் போய் தொடச்சிக்கலாம். அப்பாவுக்கு தேங்க்யூ. எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ண சொல்லு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. என் பொண்ணு சொல்லியிருக்கு, இதுக்காகவாவது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, லைக் பண்ணுங்கன்னு சொல்லு. ஓகே. தாரியா ஸ்கூலுக்கு போகுதுல? இப்போ லீவா? காலையில் தான் ஸ்கூலுக்கு போவியா? சரி ஓகே. சரி வா. அப்பா நொங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுவோமா? நொங்கு. சரி வா, உனக்கு நொங்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வா, நொங்கு சாப்பிடலாம். வா, சூப்பராக இருக்கும். அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். வா, உனக்கு தோல் உரிச்சு கொடுக்குறேன். வா. ஓகே கைஸ், நானும் பொண்ணும் லல்லி வந்து பார்த்திங்கன்னா நொங்கு சாப்பிட போகிறோம். நொங்கு சாப்பிட்டுட்டு நம்ம சாயந்தரம் மீட் பண்ணலாம். ஓகே. ஸோ நைட் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம ஒரு ஷூட்டுக்கு போக வேண்டியிருந்தது, பட் ஷூட்டுக்கு போகல. இங்கே வா, நொங்கு காட்டுறேன் பார். வா. ஓகே, பாய் பாய். ஜிஃபேம் சார் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு மம்மியை கூட்டிகிட்டு. ஸோ மம்மி பின்னாடி இருக்கிறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு ஒரு சில கண்டென்ட் வந்து இன்றைக்கி ஒரு ஷூட் பண்ண வேண்டியிருக்கு நம்ம பாயோட கடைக்கு. ஸோ வாங்க அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். உடனே வாங்க. வண்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஐட்டமும் எடுத்து வச்சாச்சு. ஸோ எங்கே இருக்குது? ஸோ இது உள்ளதான் எல்லாமே கிடக்குது. ஓகே. இந்த வைசர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம். இது எங்கே இருக்குன்னா இந்த வைசர் தான். ஆனால் இது நிறைய பேர் பிடிக்கல அப்படின்றாங்க. ஸோ என்னன்னு சொல்லி தெரியல. இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் எங்கடா இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஆக மாட்டேங்குது. ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அதை நம்ம திரும்பி ஒரிஜினல் ஸ்டாக்குக்கே கொண்டு வர போகிறோம். இப்போதைக்கு கிளம்புவாங்க. மம்மி நிற்கிறாங்க. விஜய் ஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சா? எஸ், போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு இந்த சாண்டையை கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டு இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா டீ கடைக்கு வந்திருக்கிறோம். டோல்கேட்டுக்கு தான் ஆக்சுவலாக போகணும் டீ குடிக்க. ஸோ அங்கே வந்து டீ லேட் ஆகும். அப்போ தான் பாலை ஊற்றி கொதிக்க வைக்கிறாங்க. தலைவரே 2 டீ. ஆமாம் 2. ஓகே. ஸோ 2 டீயை சொல்லியாச்சு. கொடுன்னு இப்போ உள்ளே போவோம். மச்சான் ஓடிவா சீக்கிரம். ஸோ 2 டீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியாச்சு. எவ்வளோ தூரம்டா போகுது இது? ஓ, இது வந்து சம்திங் கிச்சன் மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம பாடி கிளம்பி வந்துட்டோம். டீ வந்துருச்சா? நன்றிகள் ஐயா. டீ குடிச்சிருவோம் வாங்கோ. சூப்பர். இப்போ டீ நல்லாயிருக்கு. என்ன மச்சான்? ஓகே. ஸோ நம்மளுடைய வைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியிலேருந்து மறுபடியும் அகைன் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ப்ரோ நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது இப்படி அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணியாச்சு. பின்னாடி ஒரு தம்பி நம்மளே பார்த்துட்ருக்காப்புல. மூஞ்சிலாம் கழுவி பக்காவாக ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேகி, உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், மாம்பழம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பலாப்பழம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து வீட்டில் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்படி தான் போச்சு. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எந்த ஒரு ஷூட்டும் பண்ணல.
பண்ணோமா பண்ணலையா காலையில் பண்ணோங்க, ரைட்டு மறந்தே போயாச்சு. ஸோ இன்றைக்கி இப்படி தான் டே நம்மளுக்கு போச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு நம்மளது என்னென்ன ஷெட்யூல் இருக்குன்றத, நாளைக்கு மேபி 2-3 ஷூட் இருக்குது. என்ன ப்ரோ எல்லாமே ப்ரொமோஷனாக ஆஹா ஓஹோ ஆனால் நோ, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, இதுக்காக தான் என்ன எது இருந்தாலும் சரி எடுத்துடணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கள்ளக்குறிச்சியில், ஸோ நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ யாருக்காவது ஆஃபர், அதாவது என்ன அப்படின்னா ஒரு மேபி ஃப்ரீ ப்ரமோஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட பிஸ்னஸை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம், அவங்களுக்கு 4 விஷயம் நடக்கும். நான் ப்ரோ ஃப்ரீயெல்லாம் நீ பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு பல பேர் கேட்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு தோணிச்சு, அதனால் பண்ணுறேன். அதுக்காக தூரமாக இருக்கவங்க பண்ணாதீங்க, நான் நேரில் வரணும் அப்படிங்கிறதால. ஸோ கள்ளக்குறிச்சியில் யாரெல்லாம் லோக்கலில் இருக்காங்களோ ஸோ அவங்களோட கடைக்கெல்லாம் ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் எத்தனை நாளைக்கு என்ன டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லுவோம் எது எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு. எனிவே ஸோ ஹேர் கட் பண்ண போகிறேன். ஹேர் கட்னால் அந்த சைடில் செட்டிங் பண்ணிவிட்டு வருவோம் இப்போ. அதனால் இப்போ நான் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வேணுமா வேணாமன்றதை கமெண்ட் பண்ணுறதுல தாங்க தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி நமக்கு சொல்லுங்கள். வீடியோட குவாலிட்டிலாம் ஓகேவா, எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, வாய்ஸ் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கான்றதை சொல்லுங்கள். இப்போ நான் வித்தவுட் மைக்கு தான் பேசுகிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா, பை பாய்.